Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நாம ரொம்ப ஈஸியான ஒரு நேச்சுரல் சீனரி பென்சில் ஸ்கெட்ச்ல நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 2H பென்சில் யூஸ் பண்ணி பேஜுக்கு நடுவுல ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் வரையறேன். இங்க கர்வி ஷேப்ல ஒரு லைன் வரையறேன். இந்த லைன் வந்து வாட்டரையும் லேண்டையும் டிவைட் பண்ணும். இந்த இடத்துல சின்னதா ஒரு குடிசை வீடு வரையறேன். இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழே இன்னொரு குடிசை வீடும் ஒன்று வரைகிறேன். இப்போக்கி நம்ம அவுட்லைன் மட்டும்தான் வரைகிறோம். இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு கோடு வரைஞ்சி அதுக்கு மேலே ஒரு மரம் வரைகிறேன். ரொம்ப சிம்பிளாக பிரான்ச்சஸ் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே இது மாதிரி லீவ்ஸ் வரையலாம். இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வரைஞ்சாவே போதும். இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த மரத்துக்கு கீழே சின்ன சின்னதாக செடிகள் வரைகிறேன். அதே மாதிரி இந்த முக்குலையும் ஒரு செடி வரைகிறேன். இப்போ வீட்டுக்கு பக்கமாக 2 தென்னை மரம் வரைகிறேன். இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு பின்னாடியும் 2 தென்னை மரம். சும்மா 2 கோடு போட்டு அதுக்கு மேலே இது மாதிரி சின்ன சின்னதாக லைன்ஸ் வரைஞ்சாவே போதும். இப்போ மேலே மேகங்கள் வரைகிறேன். இது எல்லாமே நான் 2H பென்சில் யூஸ் பண்ணி தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ ரொம்ப லைட்டாக தான் வரையணும். அவுட்லைன் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ 6B பென்சில் யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஹைலைட் பண்ணமோ அங்கங்கெல்லாம் வரையலாம். ஃபஸ்ட்டு வீடு அவுட்லைனை ஃபுல்லாக டார்க்கன் பண்ணலாம். கதவுக்கும் ஜன்னலுக்கும் ஃபுல்லாக டார்க்கன் பண்ணலாம். அவுட்லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ மேலே ஓலை வரையலாம். இதுக்கு சின்ன சின்னதாக அது மாதிரி லைன்ஸ் வரைஞ்சாவே போதும். அதே மாதிரி இப்போ கீழே ஃபுல்லாக ஷேட் பண்ணலாம். இப்போ தென்னை மரத்தை நல்லா டார்க் பண்ணலாம். கீழே வந்து கொஞ்சம் மொத்தமாகவும் மேலே கொஞ்சம் மெல்லிசாவும் வரையலாம் தென்னை மரத்தை. கடைசியாக ஓலை வரைய சின்ன சின்னதாக அது மாதிரி லைன் போடலாம். தென்னை மரத்தை எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த சின்ன சின்ன செடிகள் வரைஞ்சோம் இல்லையா, அதுக்கெல்லாம் நம்ம டார்க்கன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அவுட்லைனை நல்லா டார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே இது மாதிரி ஷேட் பண்ணலாம். இப்போ மரத்தை அவுட்லைன் எல்லாம் டார்க்கன் பண்ணலாம். நான் பிரான்ச்சஸ் மட்டும்தான் டார்க்கன் பண்ணியிருக்கேன். லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப டார்க்கன் பண்ணலை. இதெல்லாம் நான் 2H பென்சில் யூஸ் பண்ணி தான் நான் லைட்டாக ஷேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே இது மாதிரி சின்ன சின்னதாக இந்த கர்வி லைன்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கேன். இந்த மரத்துக்கு கீழே ஷேடோ எஃபெக்ட்டுக்காக இந்த மாதிரி லைன்ஸ் வரைகிறேன் நான். ஸோ இங்கே சின்னதாக ஒரு லைன் வரைகிறேன். இதுக்குள்ளேயே நான் ஷேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து தூரமாக இருக்கிற ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு எஃபெக்ட் தரும் நமக்கு. லாஸ்ட்டாக இந்த மேகங்களுக்கு மேலே 2H பென்சில் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஷேட் பண்ணுறேன். ஸோ கடைசியாக வாட்டர் எஃபெக்ட்டுக்காக இது மாதிரி சின்ன சின்னதாக கோடுகள் வரைஞ்சி அதுக்கு மேலேயும் நம்ம பென்சிலில் ஷேட் பண்ணலாம். ஸோ காலி இடங்கள் இருக்கு இல்லையா, அங்கேயும் 2H பென்சில் யூஸ் பண்ணி ரொம்ப லைட்டாக ஃபுல்லாக ஷேட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக குட்டி குட்டி பறவைகள் இங்கே 2 வரைகிறேன். அவ்வளோதாங்க. இந்த ட்ராயிங் ரொம்ப ஈஸியாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. நீங்களும் இதை வரைஞ்சிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.